ஹலோ ஹலோ. சுமித்ரா அக்கா, ஃபோன் ஃபால்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். லைன் கிடைக்கவே இல்லை. நீ ஏன்டா வந்துட்ட? சுமித்ரா அக்காக்கு இப்போ பரவாயில்ல. ஜெயபாலுக்கு விஷயத்தை சொல்ல வேண்டாம். நான் ட்ரை பண்ணேன். ஃபோன் ஏதோ ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கூப்பிட வேணான்னு சுமித்ரா அக்கா சொல்லிட்டாங்க. பாவம் அசந்து தூங்குறா. எதுக்கு நீ இங்கே படுத்துக்க? ராத்திரி மறுபடியும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்ன இங்க படுத்துக்க சொன்னாரு. நீ வேற எதுக்கு? நான் இங்க படுத்துக்கிறேன், நீ போய் உன் ரூம்ல படுத்துக்கோ. ஜெயா, உன் கவலை காரணம் எனக்கு புரியல. உனக்கு அது புரியாது. உனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே. அந்த அளவுக்கு என்ன கவலை உனக்கு? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன குறை? நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு பேங்க் பேலன்ஸ், 3-4 கம்பெனிகளுக்கு எம்டி, அழகான பங்களா, அற்புதமான மனைவி. அந்த மனைவி தாண்டா என் கவலையே. வாட் டு யூ மீன்? உன் மனைவிக்கு ஏதாவது? உனக்கு தெரியும்ல, அவளை பார்த்த முதல் நாள் நான் ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டுதான் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா இப்போ அவளை காதலிக்கிறேன். அப்புறம் என்ன குழப்பம்? டே, என் குழப்பத்துக்கு காரணம் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ ஒருத்தர் லவ் பண்ணிருக்கா. அதான் விஷயமா? பாடையா, ஏண்டா இந்த காலத்துல எந்த பையனும் பொண்ணுமாவது காதல் மயக்கத்தை விழாம இருந்திருக்காங்களா? இல்ல, நான் உன்னை கேக்குறேன், நீ யாரையும் லவ் பண்ணது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நீ 2-3 பொண்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கல, சொல்லு. ஐயோ ரமேஷ், உனக்கு புரிய மாட்டேங்குது. அது மாதிரி இல்ல. அன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் லவ்வா இருந்தது அன்னைக்கு. ஆனா இப்ப இல்ல. இல்ல, ஒருவேளை அவங்களுக்குள்ள உடலுறவு இருந்திருக்குமோன்னு தான் நான் சந்தேகப்படுறேன். சந்தேகம்? ஆனா அது பொய்யா கூட இருக்கலாம் இல்லையா? ஆ, ஜெயா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் நம்பணும். ஐ மீன், அப்பதான் அது ஒரு புது அத்தியாயமா இருக்கும். பழசையே நினைச்சு நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தா நிம்மதி தான் கெட்டு போகும். ஒரு நல்ல புருஷனுக்கு அது அழகில்ல ஜெயபால். ஐ நோ ரமேஷ், நான் அதெல்லாம் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். என் சுமித்ராவை நேசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஆனா அது என்னால முடியலையே. காரணம்? அவளை பார்க்கும் போதெல்லாம் அவ பழைய வாழ்க்கை தான் என் கண் முன்னாடி வந்து நிக்குது. டே, உனக்கு தெரியும்ல சொசைட்டில என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றது. அந்த சொசைட்டிக்கு பயந்து நான் அவ கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதாவது வாழ்க்கையில ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம். நோ. எஸ். டேய், ரொம்ப புத்திசாலி ஆகாத. நான் உன்னை கேக்குறேன், இன்னைக்கு நீ வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கை நடத்துறத உன் பொண்டாட்டி தாங்கிட்டு இருக்கா. ஆனா என்னைக்கோ யாரையோ அவ காதலிச்சதை உன்னால தாங்கிக்க முடியல இல்ல? சுமித்ரா யாரையாவது விரும்பி இருந்தாலும் உனக்கு மட்டும்தான் வாழ்க்கப்பட்டவ. நீ ஏன் அதை அப்படி எடுத்துக்க கூடாது? சுமித்ராவை நீ நம்பணும். அவளை நீ முழுசாவே காதலிக்கணும். ஜெயா,
நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. அடுத்த தடவை நான் துபாயில இருந்து வரும்போது நான் ஒரு குட்டி ஜெயபால பார்க்கணும். ஓகே? ஓகே, குட் லக். தேங்க்யூ. தேவி, என் வாழ்க்கையிலேயே நான் முதலா என் பொண்டாட்டிக்கு அடுத்தபடியா பார்த்த முகம் அது இந்த கருப்பு நிலாவத்தான். ஆமா ஆமா. பொய் சொல்ல விட மாட்டாளுங்களே. ஐயோ சுரேஷ் தம்பி வருது, தள்ளி வாயா. குறுக்கு சிறுத்தோளோ குங்குமத்தில் வண்டி ரெடி ஆயிடுச்சான்னு மெக்கானிக் ஷெட் போனேன். மார்க்கெட் போயிட்டு இருந்தா அப்படியே ஒன்னா வீட்டுக்கு போலான்னு போயிட்டு இருக்கோம். மத்தபடி எங்களுக்குள்ள எந்த இதுவும் கிடையாது. தெரியும் தெரியும் தெரியும். அப்புறம் உன்னை தேடி உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தானே. எந்த ஃப்ரெண்டு? அது பேர் என்ன? அவன் பேரு வின்சென்ட். பைக்ல வருவானே. வந்த உடனே சீட்டார ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல சுமித்ராக்காக்கு உடம்பு குணமாயிடுச்சு. நல்ல சந்தோஷமா இருக்காங்க. இப்படியே நீ வளவளன்னு பேசிக்கிட்டு இருந்தா அங்க மார்க்கெட் காலியா. எனக்கு எப்பவும் தமாஷ் தான். நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன் தம்பி. டிக்கு. நீ இப்பவும் திருட்டாட்டம் தான் ஆடி இருக்க. இல்லைங்க, உண்மையாவே டிக்கு. போதும், ரொம்ப ஆடிட்டோம். மணி 5 ஆகுது. இன்னும் ஏன் சுரேஷ காணோம்? அவன் நடந்தே வரான் போல இருக்கு. நான் காலையிலேயே அவனை காலேஜ்ல பார்த்தேன். அப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. மறந்துருப்பா. என்ன மறதி? இந்த சின்ன பசங்களுக்கே இவ்வளவு மறதின்னா என்ன மாதிரி வாலிப பசங்களை பத்தி என்ன சொல்லணும்? உன்கிட்ட பேசிட்டு இருந்ததுலயே எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால தான் உங்களோட இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேன். அங்கிள் சொன்னது கரெக்ட் தான். உண்மையிலேயே உங்களுக்கு மனசுல தான் குறை. எங்க ஃபேமிலி டாக்டர் உங்க சொந்தக்காரங்கன்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்க அங்கிள் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஆனா நம்ம 2 பேருக்குள்ள பழக்கம் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. செலவுக்கு பணம் கேட்டு மாமா கிட்ட போனேன். அவர் கொடுக்கல.